குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 29ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 16ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்று சிறப்பு சஷ்டி. அருகிலுள்ள முருக ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் கஷ்டங்களே இருக்காது. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5 மணி 52 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்துலையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 29/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 29/5/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது அனைத்து ராசினியர்களுக்கும் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதில் இருக்கின்ற நீண்ட நாளைய குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைவிற்கு உண்டான வாய்ப்புகள். அதே போல் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள். வெளியூரில் வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாள். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அரசு சார்ந்த பணிகள், அரசு சார்ந்த உதவிகள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கி நிறைவேறும். உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். அதே போல் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பும், குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் இந்த நாளை பொறுத்தவரை அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்களும் புதிய புதிய நுட்பங்களையும் அறிந்து கொள்வீங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும். அனைவரிடத்துலையுமே அனுசரித்து போகணும். எதிர்பாராத செலவுகள்லாம் இன்றைக்கி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. யாருக்குமே கையெழுத்து போடாதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வாக்குறுதி அளிக்காதீங்க. இன்றைய தாளை பொறுத்த வரைக்கும் நான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. அனைவரிடத்துலையுமே அனுசரித்து போங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் செய்கின்ற வேலைகளில் நிதானமாக பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வாடிக்கையாளரிடம் கனிவு பணிவு கண்டிப்பாக தேவை. உடல் நலத்தை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்கிங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குன்னா இன்றைக்கி மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் இருந்து வந்த ஒரு கவலைகள் தீரும்.
ஒரு தெளிவு இல்லைன்னா தெளிவு கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. தடைப்பட்ட தனவரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். போட்டிகள் குறையும். அதே சமயத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். அரசு சார்ந்த விஷயங்கள், உதவிகள், கோர்ட் கேஸ் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஒரு தெளிவு பிறக்கும். சிக்கல்கள் குறைந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நாள். விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கும். நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு உதவி எங்கேயாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி அமையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் புதிய நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி அறிமுகமாவாங்க. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அதே போல் பெற்றோருடைய விருப்பத்தை கண்டிப்பாக இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை இன்றைக்கி அகலும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்ததுன்னா உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடிப்படையாக அமையும். உங்களுடைய பேச்சு திறமையின் மூலம் அனைத்து காரியங்களுமே இன்றைக்கி சாதிச்சுக்குவீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உலகெங்குமான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நாள். அதே போல் விலகி இருந்தவர்கள் வந்து சேரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்து புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து விடுவீங்க. புதிய முதலீடுகள் போட்டு தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். இந்த நாளில் உற்றார் உடன் பிறந்தவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீண்ட நாளாக சுபகாரிய பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா இன்றைக்கி அது ஒரு முடிவுக்கு வரும். திருமண வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகக்கூடிய நாள், ஒரு ஆதாயம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு தான் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் கிடைப்பதற்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான நுட்பங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உதவிகள் கேட்ட இடத்துலேருந்து வரும். தடைப்பட்ட தன வரவுகள் இன்றைக்கி அதிகமாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை போகும். அதே போல் நல்ல விலைக்கு நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அடுத்தவர்களை அனுசரித்து போகணும். மற்றவங்களை பற்றி ஒருத்தர் சொல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் எந்த ஒரு விஷயங்களை செய்யும் பொழுதும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது. அனுபவம் வாய்ந்தவருடைய ஆலோசனை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு நீங்கி உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உற்றார் உடன் பிறந்தவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். கோர்ட் கேஸ் ஏதாவது மாட்டியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக அமையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை சிறந்த முறையில் உண்டாகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த ஒரு அந்யோன்யமிக்க நல்ல நாளாக இருக்கிறது. மாற்றங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனை உங்களுடைய வெற்றிக்கு அடிப்படையாக அமையும். எதிர்காலத்தை பற்றி திட்டம் தீட்டுவீர்கள். நீங்கள் முயற்சி செய்திருந்த அனைத்து காரியங்களும் இன்றைக்கி வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கிறது.
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து ஒரு கலகலப்பான சூழ்நிலும், மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வியாபாரம் அதிகமாக நடக்கும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் உங்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் இடமாற்றம் வேண்டியிருந்தால் இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக சூப்பராக இருக்கிறது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாளில் வந்து வெற்றி அடையலாம். நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா உதவி செய்யுங்க. நேயர்களே, ஜோதிடம், சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்குறேன். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, இனிமையான நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா.